بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله، فخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله أعلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله. إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சி ஒப்பற்ற தலைவர், அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானா ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தளர்ந்து விடாது துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மக்கள் மீதும், இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும், இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் வழிந்தோடட்டுமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவுமுறைவின்றி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்ல முறையில் சிறந்தவர்களாக வாழ விரும்புகிறார்களோ அவர்களை நாடு போற்றுகிறது.
குணத்தால் மனத்தால் மனம் வீசுபவர்களை பாராட்டுகிறது. பிறர் உள்ளம் நோகாமல் சினம் கூடாமல் நடப்பவர்களை மாணிக்கம் என்று சொல்கிறது. சுடுசொல் வீசாமல் தன் வாழ்நாள் முழுவதும் பார்த்து கொள்பவர்களை மனிதருள் மாணிக்கம் என்று புனைப்பெயர் கொண்டு அழைக்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பேசுவதற்கு முன்னால் புன்னகைத்தலையே புன்சிரிப்பை உதிர்ப்பதையே சதக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்காட்டிய செய்தியை நாம் பார்க்க முடியும். மிகச்சிறந்த புதிய அர்த்தத்தை தந்தது இஸ்லாம். பல்வேறு மொழிகள் உண்டு. இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று. நல்ல சொல் இருக்கின்ற பொழுது கெட்ட வார்த்தையை முன்மொழிவது என்பது, கனி இருக்கின்ற பொழுது காயை தேர்வு செய்வது என்றான் வள்ளுவன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருந்து விடுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். என்று சொன்னால் இந்த நபிமொழியை பின்பற்றினான் பாரதி. அவன் குறிப்பிட்டான், எதுவும் சொல்லாதவர்கள் நல்ல வார்த்தையை பேசுங்கள் என்று சொன்னார். இது மாதிரியான எதுவுமற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்ற வாசகத்தை பிரயோகப்படுத்தினார். நாம் பார்க்க முடிகிறது, இன்றைக்கு நிறைய மக்கள் கரடுமுரடான வார்த்தையை பேசுகிறார்கள், அல்லது கரடுமுரடான முகத்தோற்றத்தை வைத்துக் கொள்கிறார்கள். இவரிடத்தில் பேசினால் நமக்கு ஏதேனும் பாதகம் வந்து விடுமோ என்று அஞ்சி பயணிக்கிற மக்களாக பல மக்கள் மாறி போய்விட்டார்கள். இவரிடத்தில் பேச வாய்ப்பு கிடைக்காதா என்பது ஒரு ரகம், இவரை விட்டு தப்பித்து போனால் நல்லது என்று நினைப்பது மற்றொரு ரகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மரணம் எய்தினால் இவன் அவ்வளவு சீக்கிரத்தில் இறந்து போய்விட்டானே, இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்க கூடாதா என்று கருதினால் அவன் நன்மையை செய்தான். இவன் போய் சேர்ந்தானே, நிறைய மக்களுக்கு நிம்மதி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவன் பாவி என்பதற்கு அது போதுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும். என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பேசினால் அழகானதை பேசுங்கள், அழகியவற்றை மாத்திரமே பேசுங்கள். அது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை நாளை மறுமையிலே பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்கிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், முஹம்மதே வக்குல், அவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீ இபாதிஹி யகூலுல் லதி அஹ்சன், நீங்கள் பேசினால் அழகியதை மட்டுமே பேசுங்கள். முடியவில்லை என்றால் அவர்களை விட்டு தவிர்த்து வேற எங்காவது சென்று வருங்கள். இஸ்லாம் சொல்வது, உங்களால் அழகிய வார்த்தையை பேச முடியவில்லையா, அழகிய வார்த்தையை மொழிவதற்கு உங்கள் உள்ளம் இடம் கொடுக்கவில்லையா, அப்படி உங்களுடைய மனம் தோன்றவில்லை என்றால் ஏதேனும் பேசி தீமை சம்பாதித்து விடுவீர்கள் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் மக்கள் இல்லாத தேசத்திற்கு பிரதேசத்திற்கு சென்று விடுங்கள் என்று இஸ்லாம் கட்டளை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், பேசினால் நல்லதை பேசுங்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லுங்கள். இன்ன ஷைத்தான யன்ஸஉ பைனஹும் இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவன் முபீனா. ஏனென்றால் மோசமான வார்த்தை பேசுவது யாருடைய பழக்கம்? ஷைத்தானுடைய பழக்கம். ஷைத்தான் அப்படி கெட்ட வார்த்தையை பேசுவது மூலமாக என்ன எதிர்பார்க்கிறான்? பிளவை உண்டு பண்ணுகிறான் உங்களிடத்தில். வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில், மரணம் வரையில் பேசாமல் இருப்பதற்குண்டான நிலையை ஏற்படுத்தி வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, ஒரு நபருக்கு, ஒரு மூமினுக்கும் இன்னொரு மூமினுக்கும் பேசாமல் இருப்பதற்கு அளவுகோல் எத்தனை நாட்கள் தான்? 3 நாட்கள் தான். யார் முந்துகிறாரோ அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்,
யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ, புன்னகைக்கிறாரோ, அழகிய வார்த்தையை பேசுகிறாரோ, அவர் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர் என்று சொன்னால் ஷைத்தான் அவர்களிடத்தில் பிளவை உண்டாக்குகிறான். அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, பகிரங்கமான பகைவன். அவன் மாத்திரம்தான் கெட்ட சொல் பேசுவான். அவனை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் கெட்ட சொல் பேசுவார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளனின் பேச்சில் உண்மையும் அழகும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஆழ்மனதிலிருந்து வரும் நேர்மையான வார்த்தைகளாகவும் அவை இருக்க வேண்டும். அப்படி இருந்தென்று சொன்னால், ஏனென்றால் உண்மையும் நேர்மையும் அழகான பேச்சுக்களும் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சிறந்த அடையாளம் என்பதை நீங்கள் எல்லா நேரத்திலும் கவனத்தில் வையுங்கள். வார்த்தையில் கடினம் காட்டுவது, வார்த்தையில் மோசமானவற்றை உயர்த்தது, அதற்கு பிறகு பொறுத்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சொல்வது, இவையெல்லாம் மூமினுக்கு அழகல்ல என்று சொல்கிறது இஸ்லாம். ஒரே ஒரு முறை வாய்ப்பளிக்கும். நீங்கள் தவறளித்து விட்டால் திரும்ப நீங்கள் போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு மூமின் 2 முறை என்ன செய்ய மாட்டான்? பாம்பு பொந்திற்குள் கையை விட மாட்டான். இதுதான் மூமினுடைய அளவுகோல். அழகான பேச்சு என்பது மகத்துவமானது, சனியானது. இவரிடத்தில் நாம் பல நேரம் பேசிக் கொண்டிருக்கலாமே என்று சொல்லக்கூடிய சூழலை உண்டாக்குவவன் இருக்கிறான் இல்லையா? அவன் ஆகச் சிறந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். நல்ல வார்த்தைக்கு உதாரணம், அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்து தய்யிபா கஸஜரத்தன் தய்யிபத்தன் அஸ்லுஆ சாபித்து வ ஃபர்ஆ ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், நல்ல பேச்சுக்கு, நல்ல வாக்கியத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் அல்லாஹ் கூறுகிறான். நபியை நீர் கவனிக்கவில்லையா? வேற எங்கும் கவனத்தை திருப்பாதீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். சில வாசகங்களை பதிவு செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த செய்தியை சொல்வான், நீர் கவனிக்கவில்லையா, நீர் பார்க்கவில்லையா, நீ கேட்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால் அதிலே என்ன செய்தி அல்லாஹ் சொல்ல வருகிறான்? அழுத்தமாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பேசுகின்ற பொழுது 3 முறை பயன்படுத்துகிறார்களே, எல்லா நேரத்திலும் பயன்படுத்த மாட்டார்கள். குறிப்பிட்ட நேரங்களில் 3 முறை திரும்ப திரும்ப பேசுவார்கள். அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்லுவான், நபியை நீங்கள் கவனிக்கவில்லையா, அது மனம் மிக்க ஒரு மரத்தை போன்றது, மனம் மிக்க ஒரு நன்மரத்தை போன்றது. அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்திருக்கும், அதனுடைய கிளைகள் ஃபிஸ்ஸமா வானமளவு உயர்ந்திருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வார்த்தையின் மனம், உங்களுடைய அழகான பேச்சுக்களின் மனம் வானமளவு மரம் உயர்ந்திருக்கும், அதுவும் மனம் உள்ள வாசமுள்ள மரம் என்று சொன்னால், அது போன்றுதானே நம்முடைய வார்த்தையும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எவர் இஸ்லாத்தில் கண்ணியத்தை நாடுகிறாரோ, கண்ணியம் எப்படி வரும்? கண்ணியம் எப்படி வரும்? அந்தஸ்து எப்படி வரும்? நம்முடைய பேச்சிலும், நம்முடைய நடவடிக்கையிலும், நம்முடைய சுபாவங்களிலும், நம்முடைய பழக்க வழக்கங்களிலும் இதில் தான் சகோதரர்களே கண்ணியமும் அந்தஸ்தும் வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அளவுகோலாக சொல்லுகிறான். நபியே, அவர்களை பார்த்து சொல்லுங்கள், மன் கான யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத ஜமீஆ இலைஹி யஸ்அதுல் கலிமத்து த்தய்யிபா வல் அமலு ஸாலிஹா யர்ஃபஉ வல்லதீன யக்மரு ஸய்யிஆத் يمكرون السيئات لهم عذاب شديد ومكروا اولئك هو يبورا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எவர் இஸ்லாத்தில் கண்ணியத்தை விரும்புகிறாரோ, நன்மதிப்பை விரும்புகிறாரோ, முதலில் கண்ணியமும் அந்தஸ்தும் அல்லாஹ்விற்குரியது. அவர் முதலில் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியமும் அந்தஸ்தும் அல்லாஹ்விற்குரியது. அவருக்கு கண்ணியம் வேண்டும் என்று சொன்னால் கலிமத்து தய்யிபா, அவர் தூய்மையான அழகான வார்த்தைகளை மட்டுமே பேசட்டும், அவர் சரியான சொல்லை மட்டுமே அவர் பேசட்டும். ஏனென்றால் அவருடைய எல்லா வார்த்தைகளும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தூய்மையாளனாகிய அல்லாஹ்வின் பக்கமே அது சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை என்ன செய்திருக்கிறான்? எடுத்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, நீங்கள் பேசுகின்ற ஒரு பேச்சு, நீங்கள் என்ன பேசுவதென்றே தெரியாமல் பேசி கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட நரகப்படுகொலியிலே போய் விழுந்து விடுகிறீர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அதை சொன்னார்கள் என்றால், என் வார்த்தையின் கடினம் அது மாதிரியானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இஸ்லாம் சில வரைகரைகள் எல்லாம் சொல்லித்தரும். அழகிய வார்த்தைகளை பேசுவதற்கு, அழகான வார்த்தைகளை பேசுவதற்கு யார் முதலில் பொறுப்பானவர்கள் என்று இஸ்லாம் சொல்லும். யாரிடத்தில் முதலில் அந்த பண்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் தங்களுடைய மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமை என்று சொல்லிவிட்டு, இருவருக்கிடையே நீதம் செலுத்துவது தர்மத்தில் ஒரு வகை.
இருவருக்கிடையே நீதம் செலுத்துவது தர்மத்தில் ஒரு வகை. மாத்திரமல்ல, ஒருவர் தன்னுடைய வாகனத்தின் மீது பிற நபரை கனிவுடன் பேசி அமர்த்தி செல்வது தர்மத்தின் ஒரு வகை. கனிவுடன் பேசி அமர்த்தி செல்வது அது தர்மத்தின் ஒரு வகை. அல்லது அவருடைய பயண சுமைகளை நீங்க கொண்டு போக வேண்டாம், நான் கொண்டு சென்று உங்களிடத்தில் சேர்த்து விடுகிறேன் என்று சொல்வது தர்மத்தின் ஒரு வகை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர் தொழுகைக்கு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் அது தர்மத்தின் ஒரு வகை. தீமையான பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் தர்மத்தின் ஒரு வகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், தர்மம் செய்கிற நன்மையை பெற்றுத் தருகிறது கனிவான சொல்லை சொல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும். நீங்கள் எந்த அமல்களை செய்யாவிட்டாலும் இல்லை, நீங்கள் மக்களிடத்தில் நல்ல முறையில் அவருடைய மனங்களை நோகாமல் நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு சுகனத்தை பெற்றுத் தரும். ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் கண்டால் என்னுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது, எனது கண்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைகிறது, எனக்கு அனைத்து செய்திகளும் எனக்கு சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றை வார்த்தையிலே சொல்கிறார், அனைத்து பொருட்களும் நீரில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பதிவு செய்கிறார். அடுத்து அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எந்த காரியத்தை செய்தால் சொர்க்கத்திற்கு நான் செல்ல முடியுமோ அந்த ஒரே ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள், ஒரே ஒரு காரியம், அதை செய்தால் நான் சொர்க்கம் போக வேண்டும் என்ற காரியத்தை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்தில் முந்திக்கொள், ஸலாத்தில் முந்திக்கொள், கனிவான அழகான வார்த்தையை பேசு, உறவுகளோடு இணைந்து நீ வாழ், மக்கள் உறங்குகின்ற பொழுது நீ இபாதத்து செய், மக்கள் உறங்குகின்ற பொழுது நீ இபாதத்து செய், இந்த குணங்களை நீ ஏற்படுத்திக் கொண்டாய் என்று சொன்னால் நிச்சயமாக நீ என்ன செய்ய முடியும், அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை பெற முடியும் என்று சொன்னால் அந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். இன்ன ஸலாத்த ஸதகா வ யுமீத்துல் அதா அனி தரீகின் ஸதகா. இப்படி செய்வது அனைத்தும் என்னவாகும், அல்லாஹ்விடத்திலே தர்மத்தை பெற்றுத்தரும், சுவனத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்க முடியும் என்று சொன்னால், சுவனத்தை பெற்றுத் தருகிற அழகிய செய்தி அழகான முறையில் நல்ல முறையில் பிறரிடத்திலே பேசுவது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுத் தருவது இது மாதிரியான அழகான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார் வலவ் பிஷிகின் தமரத்தின் ஃபைன் லம் தஜிது ஃபபிகலிமத்து தையிபா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாம் திரும்ப திரும்ப கேள்விப்படுகிற செய்தி, பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை சதக்கா செய்தாவது நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நரகிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், அதுவும் இல்லையா, உன்னால் பேரிச்சம்பழத்தை கொடுத்து உதவ முடியும் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அழகிய வார்த்தையை பிறருக்கு பரிசாக கொடுங்கள், அழகான வார்த்தையை நீங்கள் பரிசாக கொடுங்கள், அப்படி நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நரகிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அனைத்து மனிதர்களிடம் வகூலு லின்னாசி ஹுஸ்னா, அல்லாஹ் தஆலா திருமறையிலே பதிவு செய்வான், மனிதர்களிடத்தில் எல்லா நபர்களிடத்திலும் நீங்கள் அழகிய முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் தூரத்திலிருந்து வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஆயிஷா, அதோ அந்த மனிதர் வருகிறாரே, அவர் அவர் குடும்பத்தில் மோசமானவர், அவருடைய உறவுகளில் அவர் மோசமானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆனால் அவர் நேராக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் வருகிறார். வந்து சலாம் சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சலாம் சொல்லி உள்ளே அமர வைத்து அவரிடத்தில் நல்ல முறையில் அழகிய முறையில் பேசுகிறார். பேசி அவரை திருப்பி அனுப்புகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் முன்னே வருகின்ற பொழுது அவர் ஆக மோசமானவர் என்று சொன்னீர்கள், ஆனால் ஏதோ உங்களுடைய சொந்த உறவுகளைப் போல மிக நெருக்கமாக பழகினீர்களே யா ரசூலல்லாஹ், நெருக்கமாக பேசினீர்களே என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஆயிஷா, நான் யாரிடமாவது கடினமாக பேசி நீ பார்த்திருக்கிறாயா, யாரிடமாவது நான் கடினமாக பேசி பார்த்திருக்கிறாயா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால்,
எப்படிப்பட்ட மோசமான மனிதர்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அழகியதை பேசுங்கள், அழகானதை பேசுங்கள், இலகுவானதை பேசுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு தினந்தோறும் சதக்கா செய்த, தர்மம் செய்த கூலி வந்து கொண்டே இருக்கிறது. நாம் பேசுவதற்கு, அழகாக பேசுவதற்கு முதல் தகுதி படைத்தவர்கள் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், நம்முடைய பெற்றோர்கள். நான் அழகாக பேசுவதற்கு, அழகியதை பேசுவதற்கு என் தகுதி படைத்த அத்தனை உரிமை படைத்தவர்களும் யாருதான்? என்னுடைய பெற்றோர்கள் தான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்வான், உங்களுடைய பெற்றோரில் அந்த ஒரே வார்த்தை தான், உஃப்ங்கிறது ஒரு வார்த்தை தானே, சீங்கிறது ஒரே வார்த்தை. ஆனா எவ்வளவு பெரிய பாரமான வார்த்தை தெரியுமா? அது எவ்வளவு பெரிய பாரமான வார்த்தை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அப்படி சொல்லிவிட்டால், ஒரு சபைக்கு முன்னால், ஒரு இடத்திற்கு முன்னால் அப்படி சொல்லிவிட்டால் அது எவ்வளவு பெரிய அவமானம் என்பது யார் அதை சந்தித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும். யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வக்கல்லாஹ் ரப்புக இல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா அம்மா யப்லஉன் இன்தகல் கிப்ர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா குல் தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஸுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. உங்களிடத்தில் பெற்றோர்கள் இருந்து, அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்து, ஒருவரானாலும் சரி, இருவரானாலும் சரி, அவரிடத்தில் நீங்கள் சி என்று சலிப்பாக பேசிவிட வேண்டாம். உங்களுடைய வார்த்தைக்கு அழகிய முறையில் அவரிடத்தில் நீங்கள் கனிவான, கண்ணியமான சொல்லை அவரிடத்தில் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யாருக்குமே எழுந்து நிற்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தாய் அலீமா அவர்களுக்காக எழுந்து நின்று வரவேற்ற செய்தி வரலாற்றிலே உண்டு. எதற்காக வேண்டியது சொல்லப்படுகிறது? கண்ணியமும் மரியாதையான செயல்களும் நல்ல முறையில் நடந்து கொள்கிற தன்மையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய வலுவை யாரிடத்தில் காட்ட முடியுமோ? இஸ்லாம் சொல்கிறது, மக்களே, உங்களிடத்தில் யாசகம் கேட்டு நிற்கக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் கூட நீங்கள் உங்களுடைய வலிமையை காட்டி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், நீங்கள் உங்களுடைய வலிமையை காட்டி விடாதீர்கள். உங்களிடத்தில் எதுவும் இல்லை என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இம்மா துரிவன்ன அன் உமதிஆ ரஹமத்தின் மின் ரப்பிக தர்ஜூஆ ஃபகுல்லம் கௌலன் மைசூரா. உங்களிடத்தில் எந்த பொருளும் இல்லாமல் போனாலும் சரி, உங்களுடைய இறைவனுடைய அருளை ஆதரவு வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடத்தில் எவரேனும் எதுவேனும் கேட்டு வந்தால், அவர்களை நீங்கள் புறக்கணிக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால், அவர்களை விட்டு அவளுக்கு கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் உங்களிடத்திலே இருந்தால், நீங்கள் என்ன செய்யுங்கள்? லஹும் கௌலன் மைசூரா, கனிவான சொல்லை சொல்லிவிடுங்கள். என்னிடத்தில் இல்லை என்பதை கனிவான முறையிலே சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான் என்று சொன்னால், யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. என் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய பெற்றோராக இருந்தாலும் சரி, என் கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய யாசகராக இருந்தாலும் சரி, இருவரிடத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அந்த பட்டியல் நீளும். பெற்றோர்கள் முதலிடத்தில், உறவுகள் இரண்டாம் இடத்தில், யாசகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது இரத்த உறவுகள் இரண்டாம் இடத்தில், அண்டை வீட்டார் மூன்றாம் இடத்தில், நண்பன் நான்காம் இடத்தில், என் சமூகம் ஐந்தாம் இடத்தில், யாசகம் கேட்பவன் ஆறாவது இடத்தில், மிருகங்கள் ஏழாவது இடத்தில். நீங்கள் நினைக்கலாம், மிருகங்களிடமா அழகான முறையிலே பேச வேண்டும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காட்டு பன்றி தன் உடம்பை உதறிவிட்டு போகிறது. அந்த தூசி எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல் படுகிறது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காட்டு மிருகத்தை பார்த்து சொல்கிறார்கள், நல்ல முறையில் நீ நடந்து கொள், இது குறித்தும் நீ அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். என் மீது தூசி வாரி வீசினாயே, இது குறித்தும் அல்லாஹ்விடத்தில் நீ பதில் சொல்ல வேண்டும், நல்ல முறையில் என்னிடத்தில் நடந்து கொள் என்று சொன்னார்கள். அவருடைய அவரோடு பயணிக்கிற அந்த தோழர்கள் கேட்டார்கள், மிருகங்களிடமா நாம் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். நம்பிக்கையால் என்று சொல்லக்கூடியவன் அப்படித்தான் என்று சொன்னார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், யோசிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, எல்லா மக்களிடத்திலேயும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுகிற பண்பை நாம் வளர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால், பொதுவாகவே
நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் பேசுவதை அழகாகத்தான் பேசுகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நினைப்பெல்லாம் என்னவாக இருக்கிறது, என்னுடைய சுபாவம் அப்படி, நான் பேசுறது அப்படி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்மிடம் அறிவீனமாக நடந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, நமக்கு மேலே இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அவரிடத்துடைய பிரதிபலிப்புகளை பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அறிவியினர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற, வீணானவற்றை நீங்கள் செவியிருக்கின்ற பொழுது, அறிவியினர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற பொழுது அங்கதான் உங்களுக்கு கோபம் வெளிப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அந்த இடத்தில் தான் நீங்கள் உங்கள் வார்த்தையை மறப்பீர்கள் என்று சொன்னார்கள். உங்களை யார் ஆச்சரியமூட்டுகிறார்களோ, உங்களை யார் கோபம் ஊட்டுகிறார்களோ, அந்த இடத்தில் உங்களுடைய குணம் தெரிந்துவிடும். உங்களுடைய உரிமைப்படுத்த இடத்தில் குணம் தெரிந்துவிடும். உங்கள் அதிகாரம் உங்களுக்கு கீழ் யார் இருக்கிறாரோ அவரிடத்தில் என்ன செய்துவிடும், உங்களிடத்தில் அழகிய பேச்சு இருக்கா இல்லையா என்பதை தெரிவித்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், வீணானவற்றை நீங்கள் செவியிருக்கின்ற பொழுது, வைதா சமிஉல் லவ் அஅரது அன்ஹு வகாலு லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் சலாமுன் அலைக்கும் லா நப்தஇல் ஜாஹிலீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டார், நபியே, வீணானவற்றை நீங்கள் செவியிருக்கின்ற பொழுது அதை அலட்சியம் செய்து விடுங்கள். மாத்திரமல்ல, உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான், என்னுடைய செயல்பாடுகளை குறித்து அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான். அறிவியினர்களை, மோசமாக பேசக்கூடியவர்களை, வன்மார்த்தை பேசக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று அவர்களை பார்த்து சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குணநலன்களை பேசுகின்ற பொழுது சஹாபாக்கள் பதிவு செய்வார்கள். நீங்கள் பார்க்க முடியும், அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுபவராகவோ, கெட்ட வார்த்தைகளை பேசுபவராகவோ, அல்லது கடும் சொல் சொல்லக்கூடியவர்களாகவோ ஒருபோதும் இருந்தவில்லை. சபாபன் வலா லஆனன் வலா ஃபஆஷன் கான யகூலு லிஹதினா இன்னல் முஆத்திபிஹு மா லஹு தலிப ஜமீஆ. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி நீங்கள் பார்க்க முடியும். மா லஹு தலிப ஜபீனுஹு, ஒரு செய்தியிலே நீங்கள் பார்க்க முடியும். ஏதாவது கோபம் ஏற்படுகிற சூழல் ஏற்பட்டால், ஏதாவது வார்த்தை பேச வேண்டி வந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதைத்தான் இந்த செய்தி பதிவு செய்கிறது. அவருக்கு என்ன நேர்ந்தது, அவருடைய நெற்றில் மண் படட்டும் என்று சொல்வார். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பேசிய வார்த்தை. அவருக்கு என்ன நேர்ந்து விட்டது என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். மஸ்ஜிது நபவியில அதான் சொல்லப்பட்டு விட்டது. தொழுகைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைப்பதற்காக வேண்டி முஸல்லாவை நோக்கி வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு கிராமவாசி வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஆடையை பின்பக்கமாக பிடித்து இழுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழப்போகிறார்கள். அந்த கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பாங்கிற்கு முன்னால் எனக்கு சில வேலைகளை செய்து தந்திருந்தீர்கள், அதை முடிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு வந்து தொழுங்கள். அதை நிறைவு செய்துவிட்டு அதற்கு பிறகு வந்து எனக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்கிறார், நான் தொழுது விட்டு வந்து அதை செய்து தருகிறேனே என்று சொல்கிறார். இல்லை, நான் மறந்து விடுவேன், எனக்கு நீங்கள் அதை செய்துவிட்டு அதற்கு பிறகு தொழுகை நடத்துங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் திரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேசாமல் இருக்க சொல்லிவிட்டு தொழுகையை நிறுத்திவிட்டு போய்விட்டார். அவருக்கு அந்த வேலையை நிறைவு செய்து கொடுத்து விட்டு திரும்ப வந்து தொழுகையை நடத்தினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள் சகோதரரை. கோபப்படுகிற, கெட்ட வார்த்தை பேசுகிற, அல்லது மோசமான நடந்து கொள்ளுகிற சூழல் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சமாதானமாக, நிதானமாக, பொறுமையாக, அழகியதை பேசக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அழகியதை பேசுங்கள், அழகானதை பேசுங்கள், சிறந்ததை பேசுங்கள், சிறப்பாக பேசுங்கள், நல்லதை பேசுங்கள், நன்மையை மாத்திரமே பேசுங்கள். அது உங்களுக்கு என்ன செய்யும்? நற்பண்புகளை, சிறந்ததை உங்களுக்கு உண்டாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்கள். நாம் கோபப்பட்டு, ஆத்திரப்பட்டு ஏதாவது வார்த்தையை நாம் உதிர்த்து விட்டோம் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டுவிடும். அப்படி அங்கீகரிக்கப்பட்டால் அது நமக்கு எதிராக, நம் பிள்ளைகளுக்கு எதிராக, நம் குடும்பத்திற்கு எதிராக
மாறி போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு நிறைய மக்கள் அண்டை வீட்டாராக இருந்து வாடகை வீடாக இருந்தால் கடுமையாக பேசக்கூடிய மோசமாக பேசக்கூடிய நபர்களிடமிருந்து நாம் இடம்பெயர்ந்து சென்று விடலாம். வேறொரு வீட்டிற்கு என்ன செய்யலாம்? மாறி போய் விடலாம். அது அல்லாமல் இருவருமே சொந்த வீடாக இருந்தால் பழமொழி சொல்கிறது, அதை விட நரகம் வேறொன்று தேவையில்லை என்று. அதை விட நரகம் வேறொன்று தேவையில்லை என்று குறிப்பிடுகிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களை. அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, அண்டை வீட்டாரோடு உங்களுடைய குழம்பு தண்ணியாக இருந்தாலும், அதாவது உங்களிடத்து குறைவாக இருந்தாலும் அது சிறிது தண்ணியை ஊற்றி என்ன செய்யுங்கள், பாதி உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஒரு கூற்றை பதிவு செய்யும். அவன் நமக்கு அதிகமாக உறவுகளை விட உரிமை படைத்தவனாக மாறிவிடுவானோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய செயல்பாடு இருந்தது என்று சொன்னால், எல்லா இடத்திலும் நன்மையான முறையிலே வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற செய்தி என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வலியுறுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நம்மிடத்தில் சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், சில செய்திகள் நம்மை பார்த்து பேசும் சகோதரர்களே. சிறந்த அண்டை வீட்டார் எங்கேயும் போக வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார். ஹிஜ்ரத் மேற்கொண்டு எங்கே வருகிறார்? அபு அய்யூப் அல் அன்சாரி அவருடைய வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது 2 போர்ஷன் மாதிரி உள்ள வீடு, அது கீழையும் மேலையுமா இருந்தது. காரணம் என்னன்னா, மதீனால அபு அய்யூப் அல் அன்சாரி தான் கொஞ்சம் செல்வந்தர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ் வீட்டை தேர்வு செய்கிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி மேலே இருக்கிறார். ஒரு சில நாட்கள் நகருகிறது. அவருக்கு என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் கீழே, அவருடைய தலை மேல நான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ் வீட்டில் இருக்கிறார். அதற்கு மேலாக நான் இருக்கிறேன். என் மனம் ஒப்பவில்லை. கடுமையான மன உளைச்சல் அபு அய்யூப் அல் அன்சாரிக்கு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்துகிறார், யார ரசூலல்லாஹ், இது எனக்கு ஒப்பவில்லை, நீங்கள் மேலே சென்று விடுங்கள், நான் கீழே வந்து விடுகிறேன். நீங்கள் மேலே சென்று விடுங்கள், நான் கீழே வந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். பரவாயில்லை, எனக்கு இது பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை, எனக்கு சிக்கல், என் மனம் நொறுங்குகிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இடமாற்றிக் கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இடமாற்றிக் கொண்டார். எப்படியான அண்டை வீட்டாராக அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அபு அய்யூப் அல் அன்சாரி உணவு பதார்த்தத்தை அனுப்புவார்கள். மேலிருந்து கீழே வரும். அந்த உணவு வந்துச்சு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பணியாளர் அனுப்புவாரு. அந்த உணவு சாப்பிட்ட பிறகு அந்த தட்டு வருமா இல்லையா, அந்த தட்டுல அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தில் கை வைத்து சாப்பிட்டார்களோ அந்த இடத்திலிருந்து இவர் உணவு போட்டு சாப்பிட ஆரம்பிப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுல இருந்து அபு அய்யூப் அல் அன்சாரி உணவு போட்டு சாப்பிடுவார். ஒரு நாள் நீங்க பார்க்க முடியும், உணவு கொடுத்துடுறாரு. கொடுத்துடும் பொழுது அந்த உணவு திரும்பி வருது. அப்ப திரும்பி இவர் எடுத்துட்டு ஓடுறார். யா ரசூலல்லாஹ், ஏன் சாப்பிடவில்லை என்று சொல்கிறார்கள். ஏன்னா அது வெள்ளை பூண்டு போட்டு சமைத்த உணவு, வெள்ளை பூண்டு போட்டு சமைத்த உணவு. ஏன் வெள்ளை பூண்டு தடை செய்யப்பட்டு விட்டதா என்று அபு அய்யூப் அல் அன்சாரி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அது பிடித்தமான உணவில்லை, அவ்வளவுதான், எனக்கு அது பிடித்தமான உணவில்லை என்று சொல்கிறார். எப்படியான ஒரு அண்டை வீட்டாரோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இது மாதிரியான உதாரணங்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது என்று சொன்னால், மதிப்புள்ள மக்களாக இருக்க வேண்டும். நாம் அழகாக பேசுவதற்கு, அழகாக பழகுவதற்கு. இனி ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தால், அபு ஜஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருக்கு அண்டை வீட்டாராக சஅத் இப்னு அபி ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த வீட்டை, அந்த அபு ஜஹம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர் அந்த வீட்டை விற்கிறார். சரியான ஏழ்மை நிலை, பண நெருக்கடி, அந்த வீட்டை விற்கிறார். அவர் அப்படி விற்கிற பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய வீடு 1,00,000 திர்ஹம், என்னுடைய வீடு 1,00,000 திர்ஹம் என்று சொல்கிறார்கள். அப்ப கேட்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், இது 100 திர்ஹமுக்கே போகாதப்பா, 100 திர்ஹமே விலை போகாதது, நீ 1,00,000 திர்ஹம் விற்கிறேன்னு சொல்றீங்க, இது என்ன நகைச்சுவையா, நாடகமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அபு ஜஹம் திரும்ப சொல்கிறார், அது எனக்கு தெரியும், அதாவது 100 தினாருக்கும் 1000 தினாருக்கும் கூட போகாது என்பது எனக்கு தெரியும். ஏன் நான் 1,00,000 திர்ஹம் தருகிறேன் தெரியுமா? என்னுடைய அண்டை வீட்டாராக இருக்கிறாரே அபு ஆஸ்,
அவர் ஆகச்சிறந்த நற்பண்புடையவர், அழகிய முறையிலே பேசக்கூடியவர். நான் அவருக்கு என்ன தீமை செய்தாலும் ஒருபோதும் அவருக்கு தீங்கிழைத்ததில்லை. மாறா எனக்கு உபகாரம் தான் செய்திருக்கார். நான் அவரிடத்தில் பல முறை மடச்சனமாக நடந்திருக்கிறேன், ஆனால் அவர் என்னிடத்தில் சகிப்புத்தன்மையோடு நடந்திருக்கிறார். நான் ஊரில் இல்லாத போது என்னை பற்றி நேசம் பாராட்டுவார். நான் வெளியூர் சென்று விட்டால் நான் திரும்பி வரும் வரை என்னையும் என் வீட்டையும் என் பொருளையும் பாதுகாத்துக் கொள்வார். என்னுடைய தேவையை அவருடைய தேவையாக கருதுவார். எனக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டால் துவண்டு போய் விடுவார், அதை களைவதில் மும்மரமாக ஈடுபடுவார். இவ்வளவு மதிப்பு வாய்ந்த அண்டை வீட்டாரை பெற்றிருப்பதால் தான் என்னுடைய வீட்டை 1 லட்சம் திர்ஹாமுக்கு நான் என்ன செய்கிறேன், விற்கிறேன் என்று சொல்கிறார். இந்த செய்தி பரவுகிறது. அபு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப வருகிறார்கள், இந்த செய்தியை கேட்கிறார்கள். கேட்கின்ற பொழுது அபு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்படியான மதிப்பை என் மீது வைத்திருக்கிறாயே, அல்லாஹ் எனக்கு அதை அப்படியே ஆக்கி தரட்டும். இப்படியான அண்டை வீட்டாருக்காக வேண்டி 1 லட்சம் திர்ஹாமை நானே தந்து விடுகிறேன், எங்கேயும் போக வேண்டாம், இந்த இடத்திலேயே இரு என்று சொல்லி அவர் பதில் சொல்லிவிட்டார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய சிலாயத்தோடு எவ்வளவு பெரிய அழகிய மௌன மொழிகளோடும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அதிலிருந்து நிச்சயம் நாம் என்ன செய்ய வேண்டும், பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா நேரத்திலும் எல்லா நிலைப்பாடுகளிலும் நான் அழகானதை பேசுகிற, அழகியதை பேசுகிற, சிறந்ததை சொல்கிற, நற்பண்புகளை வளர்த்துக் கொள்கிற மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அது எனக்கு நான் மரணிக்கின்ற பொழுது என்ன செய்யும், அது தர்மத்தையும் நல்ல நினைவலைகளையும் கொண்டு சேர்க்கும். அதனால் தான் அல்லாஹ் தன்னுடைய நபியை பார்க்கும் பொழுது அப்படி சொல்லுவான். அப்படியே சொல்ல என்ன சொல்லுவான், உங்களுடன் நான் இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேனே, குல்லௌ ஷா அல்லாஹ் மா தலௌதுஹு அலைக்கும் வலா அதுராக்கும் பி ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்ரி அஃபலா தஅகிலூன். நான் உங்களிடத்தில் இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே, என்னுடைய சுபாவத்தில் ஏதாவது குறை கண்டீர்களா, என்னுடைய பண்புகளில் ஏதாவது குறை கண்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அப்படி என்றால் இது உண்மைதான் என்பதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கவுமுகளை பார்த்து, அந்த மக்களை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சிறந்த முறையில், நல்ல முறையில், அழகிய முறையில் பேசக்கூடியவர்களாக, பழகக்கூடியவர்களாக, சுடுசொல் வீசாதவர்களாக, கடினமான சித்தம் படைத்தவர்களாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அதை சொல்கிறான், நபியே, நீங்கள் கடின சித்தம் உடையவர்களாக இருந்தால் உங்களை விட்டு அவர்கள் எப்பொழுதோ வெருண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா தம் தூதருக்கு அது நீங்கள் பார்க்க முடியும். அவையெல்லாம் சற்று கடினமான வார்த்தை. உங்களை விட்டு எப்பொழுதோ வெருண்டோடி இருப்பார்கள் என்றால் அது சற்று கடினம். ஏன் தன்னுடைய தூதருக்கு பயன்படுத்தினார்? அதன் மூலமாக அத்துணை மக்களும் படிப்பினை பெற வேண்டும், திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று சொன்னால், அன்பானவர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, அமல்கள் மாத்திரமல்ல, அமல்களை மட்டும் கொண்டுமே நாளைக்கு மறுமையிலே சுவனம் செய்துவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு கொண்டு போய் நிறுத்தப்படுகின்ற பொழுது முஃபல்லிஸாக, திவாலானவனாக நிறுத்தப்பட்டு என்னுடைய பேச்சுக்கள் மூலமாக நான் எத்தனையோ மக்களுக்கு துன்பளித்திருப்பேனே, அதன் மூலமாக என்னுடைய நன்மைகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டு அவனுடைய தீமைகள் எல்லாம் என் மீது சாற்றப்பட்டு ஆக மிக கேவலமானவனாக நரகத்தில் நுழைகிற காட்சி இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் ஒரு மனிதன் சந்திக்கிற ஆக மோசமான கட்டம் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் அந்த நிலை யாருக்கும் வந்துவிடக் கூடாது. நல்லதை பேசுவோம், சிறந்ததை பேசுவோம், அழகியதை பேசுவோம், அழகாக பேசுவோம். அப்படி பேசினால் நம்முடைய அமல்கள் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிறந்த குணமுடைய மக்களுக்கு தம்முடைய தூதரை பாராட்டி சிராகித்து பேசுகிறானே, இன்னஹு அலா லஹுலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதுக்கு ஒரு செய்தி உண்டு. ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான் என்று வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது வந்து எங்கே யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டால் அவருடைய வாயிலிருந்து முதல் வருவது நான் இங்கே இருக்கிறேன் என்று பேசுவார். எந்த பகட்டோ, எந்த அகந்தையோ, எந்த விதமான சிந்தனையோ இல்லாமல் அடுத்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வரும், நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த பணிவு, அந்த அடக்கம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெற்றியை தேடி தந்தது. அப்படியான நற்குணங்களில் நிறைந்த மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன்
وعلى آله وأصحابه والناس أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் நற்கர்மங்களை, நல்ல அமல்களை, சிறந்த இபாதத்துகளை, தான தர்மங்களை எல்லாவற்றையும் அல்லாஹ் செய்ய சொல்லுகிற, பணித்திருக்கிற, கட்டாயப்படுத்தி இருக்கிற கடமைகளை முன்னால் நம்மிடத்தில் எது இருக்க வேண்டும் என்பதைத்தான் இதிலே கோடிட்டு அல்லாஹ் காட்டுகிறான். உங்களிடத்தில் நல்ல பண்புகள் இல்லை என்று சொன்னால், உங்களிடத்தில் புன்னகை வீசுகிற முகம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் அழகிய முறையில் பழகவில்லை என்றால் உங்களுடைய அமல்களுக்கு தரம் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்க முடியும். ஏனென்றால் நாளை மறுமையிலே என்னிடத்தில் நல்ல குணங்கள் மாத்திரம் இருந்து அமல்களில் நான் குறைவுடையவனாக இருந்தால், அல்லது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று இருந்து பிறரிடத்தில் நான் தவறிழைத்திருந்தால், அங்கு நிற்கிற நேரத்தில் அல்லாஹ் நடந்து கொள்ளுகிற விதம் இருக்கிறதே, அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நேரத்தில் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது புன்முறுத்தார்கள், புன்னகை பூத்தார்கள். எங்களை பார்த்துத்தான் புன்னகைக்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் 2 அடியார்களுக்கு வழங்குகின்ற தீர்ப்பை குறித்து, 2 அடியாரிடத்தில் அல்லாஹ் வழங்குகின்ற அந்த நடைமுறைகளை குறித்து நினைத்து பார்த்து நான் சிரித்தேன். ஒருவர் இன்னொருவர் மீது சொல்கிறார், யா அல்லாஹ், இவர் என் மீது அநீதம் இழைத்திருக்கிறார், அதனுடைய ஈட்டை நீ வாங்கி கொடு என்று கேட்கிறார். அவரிடமிருந்து எதை வாங்கி கொடுப்பது, அவரிடத்தில் தான் எதுவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவரிடம்தான் நன்மைகள் ஒன்றும் இல்லை தானே, இல்லை என்றால் என்னுடைய தீமையை எடுத்து அவரிடத்தில் கொடுத்து விடு என்று அந்த மனிதர் சொல்கிறார். என்னுடைய குற்றங்களை அவன் மீது வீசிவிடு என்று சொல்கிறார். இதை சொல்லுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியும். அப்படி என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அந்த நாள் தான் ஆக மோசமான நாள். எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் தன்னுடைய பாவச்சுமை யார் மீதாவது இறக்கி வைத்து விட முடியாதா என்று எல்லோரும் கதறுகிற தருணம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒவ்வொரு மனிதனும் அலைபாய்வான், என்னுடைய பாவச்சுமை என் முதுகிலிருந்து இறங்கி விடாதா, எவன் மேலாவது அதை கொட்டி தீர்த்து விட மாட்டோமா என்று ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முறையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த அடியானை பார்த்து சொல்வான், உன் பார்வையை உயர்த்தி மேலே பார். அந்த அடியான் மேலே பார்க்கிறான். முத்துக்களாலும் இன்னொரு மாணிக்க கற்களாலும் செய்யப்பட்ட அற்புதமான ஒரு மாளிகை. அந்த மாளிகையை பார்த்து அவன் வாய்வளர்ந்து நிற்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், இது யாருடைய மாளிகை என்று உனக்கு தெரியுமா? யா அல்லாஹ், தெரியாது. எப்படிப்பட்ட அமர்ச்சி இருக்கிற மக்கள் என்று தெரியாது யா அல்லாஹ் என்று அவன் கேட்கிறான். இந்த விலையை யார் தருகிறாரோ அவருக்கு இது சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய விலை யாரால் கொடுக்க முடியும் யா அல்லாஹ், இதனை வாங்கிட யாரிடத்தில் தான் செல்வம் இருக்கிறது என்று அவன் சொல்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப கேட்கிறான், உன்னால் அதை வாங்க முடியும், நீ அதை வாங்கிக் கொள் என்று சொல்கிறான். யா அல்லாஹ், என்னிடத்தில் அது இல்லை, அது என்னிடத்தில் ஏது புண்ணும் பொருளும் என்று அவன் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த அடியானை நீ யார் மீது குற்றம் சாட்டுகிறாரோ இந்த அடியானை மன்னித்து அவன் மீது நீ திருப்தி விட்டாய் என்று சொன்னால் இந்த மாளிகை உனக்குத்தான் என்று சொல்கிறான். சொன்ன மாத்திரத்திலே நகம் என்று பதில் வருகிறது. யா அல்லாஹ், முற்றிலுமாக அவனுடைய அனைத்து நான் என் மீது செய்த குற்றங்களை நான் மன்னித்து விடுகிறேன் யா அல்லாஹ், எனக்கு இந்த மாளிகையை கொடு என்று அவன் பெறுகிறான். அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை குறித்து பார்த்து சிரித்து விட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள். எப்படியாகியும் சுவனத்தை பெறுவதற்கு நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய சிந்தனைகள் நல்லதாக, ஆரோக்கியமானதாக, மன இறுக்கம் நிறைந்ததாக மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் புன்னகைத்தோடு சிரித்த முகத்தோடு நாளை மறுமையிலே
சோனம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆதாமா இந்தி வல் இல்முல்லாஹ் வகூலு கௌலி ஆதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وسلام على المرسلين والحمد لله رب العالمين.